சாய்ஸ் மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போது லைவ் டெஸ்ட் 12ல் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அதாவது லைவ் டெஸ்ட் 12, 13, 14 இந்த 3 லைவ் டெஸ்ட்லுமே நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாப்பிக்கும் நம்ம ரொம்ப பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது பர்சன்டேஜில். ஓகே, ஸோ பர்சன்டேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா ஷார்ட் பீரியட்லேயே நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? ரைட், லைவுக்கு வந்திருக்கோம். 1 மினிட் வெயிட் பண்ணிக்கோங்க. லிங்க்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். பேப்பர் பென் எடுத்து வச்சு ரெடியாக இருங்க. ஜஸ்ட் வீடியோ பார்க்குறது கிடையாது, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு ஸ்ப்ரிட்டாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் குயிக்காக லேர்ன் பண்ணுவீங்க. டைம் சேவ் பண்ணக்கூடிய ட்ரிக்ஸு நான் நீங்கள் ஆன்சர் பண்ண பின்னாடி அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரொம்ப தியேட்டிக்கலான ஒரு கொஸ்டின் தான். இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்குறாங்க. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருந்து லாப அல்லது நட்ட சதவீதம் எப்பொழுதும் எதன் மேல் கணக்கிடப்படுகிறது? ஸோ அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸா, விற்பனை விலை செல்லிங் ப்ரைஸா, ப்ராஃபிட் லாபம், நட்டம் லாஸ். ஸோ இதில் எது ஆப்ஷன் ஏவா, பிஆ, சிஆ, டிஆ நோட் பண்ணுங்கள். இது நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சிங்கன்னா குயிக்காக ஆன்சர் பண்ணிடலாம். ஃபார்முலாவிலேருந்து ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். வெரி குட், அவ்வளோதான். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடக்க விலை. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜாக இருக்கட்டும், லாஸ் பர்சன்டேஜாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம இதிலேருந்து தான் கண்டுபிடிப்போம். அடக்க விலையிலேருந்து தான் கண்டுபிடிப்போம். நம்ம ஃபார்முலாவே என்ன நோட் பண்ணுவோம்? ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னால் ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 சொல்லுவோம். அதே போல் இங்கேயும் காஸ்ட் ப்ரைஸ் வருது, அதே போல் இங்கே லாஸ்ட்லேயும் காஸ்ட் ப்ரைஸ் தான் வருது. அப்போது காஸ்ட் ப்ரைஸை கம்பேர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் கண்டுபிடிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 2. இதுலேயும் தியேட்டிக்கல் கொஸ்டின் தான். கூடுதல் செலவுகள் எப்போதும் டேஸில் அடங்கியுள்ளது. ஸோ கூடுதல் செலவுகள் நம்ம பண்ணோம்னா எதில் நம்ம சேர்த்துக்குவோம்? விற்பனை விலையில் சேர்த்துக்குவோமா, அடக்க விலையில் சேர்த்துக்குவோமா, லாபத்தில் அடங்குமா, நஷ்டத்தில் அடங்குமா? இதுவும் ரொம்ப சிம்பிளானதான். அதான் ரொம்ப சிம்பிளானது. ஒருவர் ஒரு டிவி, பழைய டிவி வாங்குறாரு. அதை பழுதுவாக்க ஒரு 1000 ரூபா செலவு பண்ணுறாருன்னா அது வாங்கின அமௌண்ட்லேயே தான் நம்ம சேர்ப்போம். அப்போது ஆன்சர் என்ன வரும்? அடக்க விலைங்கிறதா அதற்கான ஆன்சர் வரும். ஓகே, ஸோ தியேட்டிக்கல் கொஸ்டின் இதில் கேட்பாங்க. அதனால தான் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப பேசிக்னால தியேட்டிக்கல் கொஸ்டின் நான் காமிச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கூடுதல் செலவு எப்பவுமே அடக்க விலையை தான் நம்ம சேர்ப்போம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 3. லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லைன்னா என்ன? லாபமும் இல்லை, ஒரு பொருளை வாங்கியிருக்காங்க, விற்றுருக்காங்க, அது மூலயமா அவருக்கு லாபமும் கிடைக்கல, நஷ்டமும் கிடைக்கல. அப்போ அவங்க கொடுத்துருக்க கூற்றுப்படி காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸா, காஸ்ட் ப்ரைஸ் கிரேட்டர் தென் செல்லிங் ப்ரைஸா, அதே போல் காஸ்ட் ப்ரைஸ் லெஸ் தென் செல்லிங் ப்ரைஸ், அதே போல் மார்க்டு ப்ரைஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட். இதுக்கும் ஆன்சர் என்ன வரும்? லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படின்னா எவ்வளவுக்கு வாங்கினாரோ அடக்க விலை என்னவோ அதே அளவுக்கு தான் விற்றுருப்பார். அப்போ ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இருக்கான சரியானது. ரொம்ப சிம்பிளானதானே? ஓகே, இனிமேல் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். ஒரு பொருளை ரூபாய் 200க்கு வாங்கி 4% நட்டத்திற்கு விற்கப்படுகிறது எனில் அப்பொருளின் அடக்க விலை என்ன? ஜஸ்ட்டு 200க்கு வாங்கி 4% நஷ்டத்திற்கு விற்கப்படுகிறது எனில் அப்பொருளின் அடக்க விலை என்ன? ஆக்சுவலாக இது விற்பனை விலை. இங்கே பாருங்கள், சோல்ட் அட் 200 மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஸோ அப்போ இது 200 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. வாங்கி அப்படிங்கிறது இல்லை. ஸோ விற்றுருக்காங்க. விற்றது அது மூலமா 4% நஷ்டத்துக்கு தான் அவங்க விற்றுருக்காங்க. அதுலேருந்து அடக்க விலை என்ன? சிம்பிளான பாக்ஸ் மெத்தட் தான். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டினில் கொஸ்டின் மிஸ்டேக் வரலாம். ஸோ தமிழ் கொஸ்டின் அதே போல் சைட் பை சைடாக அப்படியே மைல்டாக நம்ம இங்கிலீஷ் கொஸ்டினையும் ஓரலாக பார்த்துடணும். அப்போ தான் எதுவும் மிஸ்டேக் இருக்கா, இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்துலாமா? ஜஸ்ட் எப்பயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, அது வாங்கிய விலை விற்ற விலை அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அமௌண்ட்டு எத்தனை சதவீதத்துக்கு சமம் அப்படிங்கிற பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அவர் இந்த அமௌண்ட்டு தான் விற்றுருக்காரு, 4% நஷ்டத்துக்கு தானே விற்றுருக்காரு. அப்போ என்ன வரும்? 100லேருந்து 4 மைனஸ் பண்ணிடணும். 96% வேல்யூ தான் இந்த 200 அப்படின்னா அடக்க விலை என்ன? 100% நம்ம சொல்லுவோம். 100% எவ்வளோ தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதை நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? 208 அப்படிங்கிறதான் கிடைக்கும். ஸோ 208 தான் அதற்கான காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? புரிஞ்சதா? ரொம்ப சிம்பிளானதான். இது 2 மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம். நீங்கள் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி அழகாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். ஒரு பொருளானது
7% நஷ்டத்தில் ரூபாய் 555க்கு விற்கப்படுகிறது எனில் அந்த பொருளின் அடக்க விலை என்ன? ஸோ ப்ரீவியஸாக பார்த்தா அதே சேம் மாடல் தான். ஸோ ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இனி நம்ம பர்சன்டேஜ் ஈஸியான கான்செப்ட்லேருந்து என்ன அடுத்த கலப்பினத்துலையோ டெசிமல்ல இந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் அதையும் நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 7% நஷ்டத்தில் ரூபாய் 555க்கு விற்கப்படுகிறது. அப்போ 555ங்கிறது எத்தனை சதவீதம்? 100லேருந்து இந்த 7% மைனஸ் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அதுலேருந்து 100% என்ன? ஸோ ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இதற்கான ஆன்சர் நம்ம பார்த்துலாமா? இதுக்கான ஆன்சர் நம்ம பார்ப்போம். இதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஸோ 600ங்கிறத அதுக்கான ஆன்சர். ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 7.5%ங்கிறத 15/2 நம்ம மாற்றிக்கலாமா? அதாவது கலப்பு பின்னத்தில் இருந்ததை பின்னமாக நம்ம மாற்றிட்டோம். அப்போ இதில் வந்து நம்ம 100லேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா 185/2 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் சிம்ப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. 185/2ன்னு அப்படியே வச்சுருங்க. இந்த வேல்யூ தான் 555 அப்படின்னா 100% என்ன? இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் நீங்கள் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும், இங்கே 100ன்னு வரும், இங்கே 185 /2ன்னு இருக்கும். மறுபடியும் என்ன ஆகும், இந்த 2 இங்கே மேலே போயிடும். இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வச்சு கூட நீங்கள் அழகாக சிம்ப்ளை பண்ணலாம். 5ஆல் அடித்து கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதற்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 6. பரதன் தனது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சட்டையின் விலையில் ரூபாய் 50 தள்ளுபடி செய்த பிறகும் ஒரு சட்டைக்கு ரூபாய் 100 லாபம் பெறுகிறார். குறித்த விலை ரூபாய் 800 எனில் ஒரு சட்டையின் அடக்க விலை என்ன? ஸோ இது ஜஸ்ட் எந்த பர்சன்டேஜோ ஃபார்முலாவும் கிடையாது. ஜஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் கரெக்டாக சப்ராக்ட் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு சில கொஸ்டின் அந்த டெசிமல் பின்ன வேல்யூ இந்த மாதிரி வருது அப்படின்னா அதை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிங்க. குறித்த விலை 800, அதில் 50 ரூபா தள்ளுபடி பண்ணிட்டாரு. ஓகே, அப்போ 800ல் நம்ம அந்த தள்ளுபடியை மைனஸ் பண்ணணும். அப்படி பண்ணி வச்சுருந்தோம், அந்த அமௌண்ட்டை வச்சுருந்தோமே கூட அவருக்கு 100 ரூபா, விற்றதில் 100 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அப்போ எவ்வளவுக்கு அவர் அடக்க விலையாக வச்சுருப்பார்? இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ ரொம்ப சிம்பிளானதாக, இதுக்கு ரொம்ப 10 செகண்டுங்கிறதே ரொம்ப அதிகம்தான். ஓகே, ஆக்சுவலாக இங்கே தள்ளுபடியே இதில் மைனஸ் பண்ணிடணும். அப்போ என்ன வரும், 750 ரூபா வரும். இந்த 750 ரூபாய்க்கு தான் அவர் விற்றுருப்பார். அந்த விற்றதுலேயே அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு லாபம்? 100 ரூபா கிடச்சிருக்கு. அப்போ 100 ரூபா மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 650 ரூபா தான் இருக்கும். 650 தான் இதோட காஸ்ட் ப்ரைஸ், அடக்க விலை அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக லாஜிக்காகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பு விலை 96 எனில் அதன் அசலை காண்க. இது ரொம்ப சிம்பிளானது, ஆனால் அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அமௌண்ட்டுங்கிறது எத்தனை பர்சன்டேஜ், இதை கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா பாக்ஸ் மெத்தட்லேயே சிம்பிளை பண்ணிடலாம். அசல்னா 100%. ஓகே, ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை. ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளானதானே? ரொம்ப சிம்பிளானதானே? இதற்கான ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்கள், இதற்கான ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு 96 ரூபாங்கிறது என்ன? 20% விலை உயர்வுக்கு பின். அப்போது ஆரம்பத்தில் 100% இருக்கும். இந்த 20% விலை உயர்ந்துருச்சு அப்படின்னா 120% வேல்யூ தான் 96. ஓகே, அப்போ 120% 96 அப்படின்னா 100% என்ன? இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8 என்னன்னு பாருங்கள். ஒரு புத்தகத்தின் விலையில் 10% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. அப்புத்தகத்தின் குறித்த விலை ரூபாய் 220 எனில் அதன் அடக்க விலை யாது? ஸோ இது பர்சன்டேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளானதான், நீங்கள் இதிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குறித்த விலை 220 ரூபா, அதில் 10% தள்ளுபடி. இப்போ 220ல் 10 நீங்கள் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் விற்ற விலை. ஸோ அதில் அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? லாபம் 10% கிடச்சிருக்கு. அப்போ 100ஓட தான் அந்த 10 ஆட் பண்ணி வர வேல்யூ தான் இந்த அமௌண்ட்டு. நம்ம 10% கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த அமௌண்ட்டு தான். ஸோ ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ இன்ட்ரெஸ்ட்டோட ட்ரை பண்ணணும், தப்போ ரைட்டோ ட்ரை பண்ணணும். வரலை அப்படிங்கிற பட்சத்தில் கொஸ்டினை நோட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் லைவ் டெஸ்ட் முடிஞ்ச பின்னாடி நிதானமாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ இந்த மாதிரி தான் மைண்ட் செட் நம்ம வச்சுக்கணும், அப்செட் ஆகக்கூடாது. ஓகே, ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? இதற்கான ஆன்சர் பார்ப்போம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளானதான். ஆக்சுவலாக வந்து 10% நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது 110 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் 10% மைனஸ் பண்ணுங்கள். 10% அப்படின்னா 22 இதை நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 8ன்னு வரும், இங்கே 9 அப்படின்னு வரும். ஸோ 198 தான் 110%. ஏன்னா 100%ஓட 10% லாபம் கிடச்சி தான் அதை விற்றுருக்காங்க. அதுலேருந்து 100% என்ன அப்படிங்கிறத இதே சேம் பாக்ஸ் மெத்தட்லேயே நீங்கள் சிம்ப்ளை பண்ணிடலாம். ஸோ சிம்ப்ளை பண்ணி அப்படின்னா இந்த 0 11 இங்கே 1 அடுத்து 8ன்னு வரும். 180 தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நீங்கள் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு இன்னொரு ஒரு மெத்தட் இருக்குது. ஒரு ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். என்ன அப்படின்னா, ஸோ டிஸ்கவுண்ட்டாக 100லேருந்து அந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜை மைனஸ் பண்ணணும், டிவைடட் பை 100லேருந்து லாபம் கிடச்சதை ஆட் பண்ணணும். ப்ராஃபிட் தானே, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆட் பண்ணணும் இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ். இந்த ஃபார்முலாவை நீங்கள் மைண்டில் வச்சிங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க டேட்டா பாருங்கள். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, லாப பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு அடுத்தது குறித்த விலையும் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மெட்டில் வந்து நிற்கும். ஈஸியாக இங்கேருந்தே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 9. குறள்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? ஸோ இங்கே ரொம்ப சிம்பிளாக பாக்ஸ் மெத்தடில் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இந்த 25 ரூபாங்கிறது எத்தனை பர்சன்டேஜ், அதை கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ 20% தள்ளுபடியில், ஸோ 20% தள்ளுபடி அதை பண்ணியிருக்காருங்கன்னா அதுதான் அவரோட சேமிப்பே. அப்போ 25 தான் இந்த 20%. ரொம்ப சிம்பிளானா 20% தள்ளுபடியில் அவர் ஒரு பொருளை வாங்கியிருக்காரு. அவர் 25% தள்ளுபடி பண்ண தானே அவரோட சேமிப்பு. அப்போது 20% 25னா 100% என்ன? சேம் பாக்ஸ் மெத்தட் தான். ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 5 × 25. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளானதான். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். 125 தான். ரொம்ப சிம்பிளானதானே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 10. கவனிங்க. ஒரு வணிகர் ஒரு பொருளை 20% நட்டத்தில் விற்றார். அவரது விற்பனை விலை 100 ரூபாய் அதிகரித்திருந்தால் 5% லாபம் இருந்திருக்கும். பொருளின் அடக்க விலை என்ன? ஸோ இங்கேயும் இந்த 100 ரூபா எத்தனை சதவீதம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, இப்போ 100 ரூபா எத்தனை சதவீதம் அப்படின்னா எத்தனை சதவீதம் கண்டுபிடிச்சிங்கன்னா 100% தானே அடக்க விலை. இது என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளானதா. எத்தனை பர்சன்டேஜுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக் இருக்குது. ஒரு வணிகர் ஒரு பொருளை 20% நஷ்டமும் ஆயிடுச்சு. ஒரு பொருளை விற்றதுனால 20% நஷ்டம் ஆயிடுச்சு. ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாருன்னா அந்த 20% நஷ்டமும் சரியாக இருக்கும், எக்ஸ்ட்ரா 5% லாபமும் கிடச்சிருக்கும். அப்போ 100 ரூபாங்கிற எத்தனை சதவீதம்? ஃபாஸ்ட்டாக பாருங்கள். 100 ரூபா அப்படிங்கிறது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 25% தான் 100 ரூபா அப்படின்னா அப்போ 100% என்ன? இனி நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ரொம்ப சிம்பிளாகவே இதற்கான ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஒரு அமௌண்ட்டுங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க தெரியணும். அதில் கொடுத்துருக்க டேட்டாவை கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதற்கான ஆன்சர் என்ன வரும்? 25 4 25 100. அப்போ 4 × 100 400. இதுதான் அதற்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ 400ங்கிறது தான் அதற்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானது தானே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 11. மதிப்பு கூட்டு வரியுடன் ஒரு பொருளின் விலை 9720. மதிப்பு கூட்டு வரி 8% எனில் அதன் அடக்க விலை என்ன? அப்போது இந்த அமௌண்ட்டுங்கிறது எத்தனை சதவீதங்கிறத நீங்கள் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எப்பயும் போல் பாக்ஸ் மெத்தட் தான். அடக்க விலை என்ன? 100% என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 9720 எத்தனை பர்சன்டேஜ்? எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளானதான். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள்.
மதிப்பு கூட்டு வரியுடன் சேர்த்து ஒரு பொருளின் விலை. அப்போ மதிப்பு கூட்டு வரியும் சொல்லிட்டாங்க, ஒரு பொருளை நம்ம ஆரம்பத்தில் 100% எடுத்துக்குவோம். அப்போ 100 + 8 என்ன? 108. அப்போ 108% தான் இந்த 9720. இனி ஃபாஸ்ட்டாக சிம்ப்ளை பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ எப்போயுமே பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த மாதிரி கான்செப்டில் அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட்டு வேல்யூ அப்படிங்கிறது எத்தனை சதவீதங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாவே பாக்ஸ் மெத்தட்லேயே இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இதற்கான ஆன்சர் பார்க்கலாமா? இதற்கான ஆன்சர் பாருங்கள். நம்ம இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9000 கிடைக்கும். ஓகே, ஸோ 9000 தான் அதற்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 12வது கொஸ்டின். கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றான். மேலும் அது ரூபாய் 1200க்கு கூடுதலாக விற்கப்பட்டிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும் எனில் மடிக்கணினியின் அடக்க விலை என்ன? ஸோ நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது தான், அந்த 20% நஷ்டமாயிருச்சு, ஒரு எக்ஸ்ட்ரா 100 வச்சுருந்தா 5% லாபம் கிடச்சிருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதே கான்செப்ட் தான். இந்த 1200 எத்தனை பர்சன்டேஜுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா பாக்ஸ் மெத்தட் ரொம்ப சிம்பிளானதான். பாருங்கள், ஒரே ட்ரிக்கு தான், ஆனால் டிஃப்ரெண்ட் மெத்தட், உங்கள் சென்டென்ஸு கொஞ்சம் கான்செப்ட்லாம் மாற்றிருப்பாங்க, ஆனால் ஒரே ட்ரிக்கே அதை நம்ம யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இதுதான் ஷார்ட்கட்டு. நல்லா தெளிவாக பாருங்கள். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? இப்போ 1200 எத்தனை சதவீதம்? ஃபாஸ்ட்டாக பாருங்கள். 12 12% லாபம் கிடச்சிருச்சு. ஓகே, ஒரு 1200 எக்ஸ்ட்ரா வச்சுருந்தா 20% லாபமாக வந்திருக்கும். அப்போ நீங்கள் என்னென்னா 12லேருந்து 20% எத்தனை? 8%. அந்த 8% தான் 1200. அப்போ அதுலேருந்து 100% என்ன? இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிங்க. ரொம்ப சிம்பிளானதான். அந்த மெயினான ஒரு குறிப்பிட்ட கொடுத்துருக்க அமௌண்ட்டோட பர்சன்டேஜ் என்னன்னு ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எப்பயும் போல் பாக்ஸ் மெத்தட்லேயே ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் பாருங்கள். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளானதான். ஸோ 1500 தான் அதற்கான ஆன்சர். நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே இங்கேயும் 1/8 பேலன்ஸ் என்ன? 4 வருமா? 40னா 8 40, 150ன்னு இருக்குமா? 150 × 100 ஓகே, 15000 தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சா? ஸோ சிம்பிளான ஒரு ட்ரிக்கு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 13. இது குறித்த விலை தியரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். டேஷ் = குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. ஸோ குறித்த விலையிலேருந்து தள்ளுபடியை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ரொம்ப சிம்பிளானது. ரொம்ப சிம்பிளானது. இதெல்லாம் யோசிக்கணும் அவசியமே இல்லை, பார்த்த செகண்ட் நம்ம சொல்லலாம். ஏற்கனவே நம்ம இது சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். குறித்த விலை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு அதில் டிஸ்கவுண்ட் பண்ணி தானே என்ன விற்பாங்க, விற்ற விலைங்கிறத அதற்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானதானே. ஸோ தியரிட்டிக்கல் கொஸ்டினாக ரொம்ப சிம்பிளானதாகலாம், நம்ம ரொம்ப டைம்லாம் எடுத்துக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் 14வது கொஸ்டின் பாருங்கள். வளவன் 24 முட்டைகளை ரூபாய் 96க்கு வாங்கினார். அவற்றில் 4 முட்டைகள் உடைந்து விட்டன. மீதி விற்பனை செய்தலில் ரூபாய் 36 நஷ்டம் எனில் ஒரு முட்டைக்கான விற்பனை விலை என்ன? ஸோ இது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்கணும். ரொம்ப சிம்பிளானதான். ஒரு 2-3 ஸ்டெப் நீங்கள் பண்ணணும். வாங்கினது 24 முட்டையை 96 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ஒரு முட்டை எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து அவர் 4 முட்டைகள் உடைந்து விட்டன. அப்போ 24லேருந்து 4 போச்சுன்னா பேலன்ஸ் 20 தான் அவர் விற்றுருக்காரு. விற்றதில் எவ்வளோ ஆயிடுச்சு? 36 ரூபா நஷ்டம் ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பார்? 96லேருந்து 36 நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளானது. ரொம்ப சிம்பிளானதான். அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பார்? 20 முட்டை எவ்வளோக்கு விற்றுருப்பார்? அதை நம்ம 20 டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு முட்டை எவ்வளோக்கு விற்றாரு அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கோம். ஸோ பாருங்கள், மொத்தம் 20 முட்டையை 60 ரூபாய்க்கு விற்றுருப்பார். அப்போ 60 ÷ 30 3 ரூபா. அப்போ ஒரு முட்டையை எவ்வளோக்கு விற்றுருப்பார்? 3 ரூபாய்க்கு விற்றுருப்பார். ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, ரொம்ப சிம்பிளானதா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 15 பாருங்கள். ஒரு உடையின் பட்டியல் விலை 220 ரூபாய்.
பட்டியல் விலைனா என்ன சொல்லியிருக்கேன், குறித்த விலை தான். ஓகேவா, பட்டியல் விலை 220. அதன் விற்பனையில் 20% தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே, அப்போ இந்த குறித்த விலையில் 20% தள்ளுபடின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. உடையின் மேல் தள்ளுபடி எவ்வளவு, அதன் விற்பனை விலை எவ்வளவு. ஸோ தள்ளுபடி மட்டும் கண்டுபிடிச்சிங்கனாவே அதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. தள்ளுபடி சதவீதம் மட்டும் அந்த 20% என்னன்னு கண்டுபிடிச்சினாவே டேரெக்டாக ஆன்சர் வந்துடலாம். நம்ம விற்பனை விலை தனியாக கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. ஃபாஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளானதான். பர்சன்டேஜ் மனக்கணக்கிலே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 220ல் 10% என்ன, 22. அதில் இன்ட்டு 2ன்னு பார்த்தீங்கன்னா 20% கிடச்சிரும். எவ்வளவு, 44 தானே. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஈஸி தானே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 16வது கொஸ்டின். முகமது ரூபாய் 300 அடக்க விலை கொண்ட சட்டையை ரூபாய் 20% நஷ்டத்திற்கு சலீமுக்கு விற்றார். சலீம் அதை 10% லாபத்திற்கு விற்றால் சலீம் என்ன விலைக்கு சட்டையை விற்றார்? இது அப்படியே 300லேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 20% நஷ்டத்துக்கு விற்றார் அப்படின்னா 20% என்னன்னு கண்டுபிடிச்சி 300லேருந்து மைனஸ் பண்ணிடுங்க. ஓகேவா. ஸோ அந்த கிடைக்கிற அமௌண்ட்லேருந்து 10% என்ன லாபத்துக்கு அப்படின்னா 10% என்னன்னு கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். 300ல் 20% என்ன, இதெல்லாம் மனக்கணக்கில் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 300 10% என்ன, 30 ரூபா. அதை இன்ட்டு 2னா 60 ரூபா. ஓகே. ஸோ அப்போ 300ல் 60 மைனஸ் பண்ணிங்கன்னா 240. இந்த 240ல் 10% நீங்கள் கண்டுபிடிக்கணும். 240ல் 10% என்ன, 24. இங்கே பாருங்க, ஆப்ஷன்லாம் கவனிங்க, எல்லாத்துலேயும் 0 இருக்குது. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் 4ன்னு முடியுது. ஓகே, அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். 240 + 24 264. ரொம்ப சிம்பிளானதானே. பாருங்கள், 264 தான் அதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 17வது கொஸ்டின். பூச்சட்டி ஒன்றை ரூபாய் 528க்கு விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார். 25% லாபம் பெற அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? அப்போது இந்த 525ங்கிறது எத்தனை சதவீதங்கிற பாருங்கள். அதிலிருந்து நீங்கள் ஒரு 25% கிடைக்கிறதுக்கு, லாபம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத சேஞ்ச் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளானதான். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். 528 ரூபாய்க்கு விற்றதே அவருக்கு 20% லாபம் கிடச்சிருக்குன்னா 100%தோட இந்த 20% லாபத்தை ஆட் பண்ணிக்கணும். 120% தான் இந்த 528 அப்படின்னா 125 என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்படி பெரிய நம்பராகவும் வச்சுக்கலாம், அல்லது 5% மட்டும் கண்டுபிடிச்சி கூட இங்கே என்னென்ன 5% வரும்னு கண்டுபிடிச்சி கூட இதோட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன நம்பராக வச்சுக்கலாம், அப்படி நான் சொல்ல வரேன். ஓகேங்களா. ஸோ ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளானதான். ட்ரை பண்ணணும், அதுதான். தப்போ ரைட்டோ ட்ரை பண்ணணும், அதுதான் முக்கியமானது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா. ஜஸ்ட்டு இப்போது நீங்கள் இதவே நீங்கள் 5ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 1 5, இங்கே 2 10 ப்ளஸ் 24ன்னு வரும். ஸோ 24 இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வரும், 48ன்னு வருமா. பேலன்ஸ் 4, மறுபடியும் 2. அப்போ என்ன, 22 ரூபா தான் எக்ஸ்ட்ரா. ஓகேவா. அப்போ 22 ரூபாய் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வரும், 550 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 550 தான் அதற்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானதானே. ஸோ டிஃப்ரெண்ட் நம்பர் வருதுன்னா அதை நீங்கள் அடித்து கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 18வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு பள்ளியின் விழாவிற்காக சாரா கேக் செய்தால் ஒரு கேக்கின் அடக்க விலை ரூபாய் 55 ஆகும். அவள் ஒவ்வொரு கேக்கையும் ரூபாய் 11 லாபத்திற்கு விற்கிறாள். 25 கேக்கில் விற்றிருந்தால் விற்பனை விலையை காண்க. ரொம்ப சிம்பிளானதானே. ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். வாங்கினது 55 ரூபாய்க்கு ஒரு கேக்குன்ட்டு, அவங்க விற்கும்போது என்ன, ஒவ்வொரு கேக்குமே ஒரு 11 ரூபா எக்ஸ்ட்ரா தான் வைக்கிறாங்க. இப்போ மொத்தம் 25 கேக்கு எவ்வளோக்கு விற்றுருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கேக்கு எவ்வளோக்கு விற்றுருப்பாங்க, அதை இன்ட்டு 25ன்னு வச்சுக்கலாம். சிம்பிளானதான். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானதான ஒரு 2 கொஸ்டின் தான். ஃபாஸ்ட்டாக நம்ம பார்த்துடலாம். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா. ஜஸ்ட்டு 66 ரூபாய்க்கு தான் விற்றுருப்பா. ஒரு கேக்கு 55 ரூபா, ஒவ்வொரு கேக்குமே 11 ரூபா சேர்க்குறாங்களா. அப்போ 55 + 11 66 தான். இங்கே 66 × 25, 6 5
30 அப்படின்னு வரும். நீங்கள் 11ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு கூட அடுத்து 6ஆல் கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 6ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 25 50, அப்போ 3 வருமா, 150 150 இன்ட்டு 11, அப்போது 150 வச்சுக்க வேண்டியதான். இன்னொரு சைடு ஒரு 150, சாரி இந்த தள்ளி வச்சுக்கணும். அப்போது 1650, ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஃபர்ஸ்ட்டாக இதான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 19வது கொஸ்டின் பாருங்கள். 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் காண்க. இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். இதுக்கும் ஒரு ஃபார்முலா ஒரு ட்ரிக்கை நீங்கள் மைண்டில் வச்சிங்க அப்படின்னாவே ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இங்கே வந்து பொருட்களை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ராபெரி பெட்டி இதோட அடக்க விலை அமௌண்ட்டோ பர்சன்டேஜ் இந்த மாதிரிலாம் கொடுத்துக்க மாட்டாங்க. 16 ஸ்ட்ராபெரி, இங்கே 20 ஸ்ட்ராபெரி பொருள் இருக்குது. இதை ஈக்குவேட் பண்ணியிருப்பாங்க. அதில் லாபம் சொல்லியிருக்கலாம், இத்தனை பொருள் லாபம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கும். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். அதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், ஆக்சுவலாக 2 மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு ஃபார்முலா மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஸோ அடக்க விலை மைனஸ் விற்ற விலை, அதாவது விற்ற விலையோட பொருள் டிவைடட் பை விற்ற விலை இன்ட்டு 100. இது வந்து ஒரு புது ஃபார்முலா. நீங்கள் வந்து ஏற்கனவே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு படித்த ஃபார்முலாவை இங்கே யோசிக்கக்கூடாது. என்னென்னா, சார் டிவைடில் வந்து அடக்க விலை தானே சார் வரும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இது ஒரு நியூ ஃபார்முலா. இப்போ அடக்க விலை என்ன, 16. ஸ்ட்ராபெரி விற்ற விலை என்ன, 20 ஸ்ட்ராபெரி டிவைடட் பை 20 நோட் பண்ணணும், இன்ட்டு 100. இப்போ இங்கே என்ன வரும், 16ல் -20 அப்படின்னா -4 தானே வரும். மைனஸ்னு வந்துச்சு அப்படின்னாவே நஷ்டங்கிறது தான். டிவைடட் பை இங்கே என்ன 20 இருக்குது, 20 இன்ட்டு 100 இருக்குது. அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 5 வரும். ஐநாங்க 20% நஷ்டம். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இங்கே இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் இருக்கும். ஓகே, அதில் மைனஸ்ன்னு வரதை வச்சே நீங்கள் அழகாக இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப இந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.